வணக்கம். நாம எல்லாருமே தினமும் தூங்குறோம். ஒரு 6, 7, 8 மணி நேரம். ஆனா அந்த நேரத்துல நாம எங்க போறோம்? நமக்கு என்ன நடக்குது? இது ஒரு நல்ல கேள்வி. காலையில எழுந்ததும் நல்லா தூங்கினேன்னு சொல்றோம். ஆனா என்ன நடந்ததுன்னு கேட்டா ஒன்னும் ஞாபகம் இல்லைன்னு சொல்றோம். ஆமா, ஒரு வெற்றிட மாதிரி. இது ஒரு பெரிய மர்மம் இல்லையா? இன்னைக்கு நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற சில உபநிடதங்கள், வேதங்கள் பத்தின குறிப்புகளை வச்சு இந்த தூக்கத்துல ஒளிஞ்சிருக்கிற ரகசியத்தை தான் நாம தேட போறோம். ரொம்ப அருமையான ஆரம்பம். இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, இது ஒரு ஆழமான தத்துவ கேள்வி. கரெக்ட். நம்ம பண்டைய முனிவர்கள் நனவோட 4 நிலைகளை பற்றி பேசியிருக்காங்க. நாம முழிச்சிட்டு இருக்கிற ஜாகிரத், அப்புறம் கனவு காண்கிற ஸ்வப்னம், நாமா, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாத ஆழ்ந்த உறக்கமான சுஷுப்தி. இது 3க்கும் அப்பாற்பட்ட 4வது நிலை ஒன்று இருக்கு, அதுதான் துரியம். ஓகே. அப்போ இன்னைக்கு நம்மளோட வேலை இந்த சுஷுப்திங்கிற ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள ஒரு பயணம் போறதான். சரியா சொன்னீங்க. அந்த நிலையில ஆன்மா பிரம்மத்தோட இணையுதுன்னு நம்ம ஆதாரங்கள் சொல்லுது. ஆனா அது ஏன் நமக்கு தெரியறதில்ல? அந்த அமைதிய எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் கொண்டு வர்றது? வாங்க இந்த மர்மத்தை உடைக்க முயற்சி பண்ணலாம். நிச்சயமா. சரி, முதல்ல ஆரம்பிப்போம். இந்த சுஷுப்தி, அதாவது ஆழ்ந்த உறக்கம்னா என்ன? அத நம்ம நூல்கள் எப்படி விவரிக்குது? சுருக்கமா சொன்னா அது ஒரு கம்ப்ளீட் ஷட் டவுன் நிலை மாதிரி. ஓஹோ. மாண்டூக்கிய உபனிஷத்தோட 5வது மந்திரம் இத அழகா சொல்லுது. அந்த நேரத்துல மனசு எந்த ஆசைகளையும் தேடுறதில்ல, புலன்கள் ஓய்வு எடுக்குது, கனவு கூட வராத ஒரு நிலை. ஒரு முழுமையான ஓய்வு. ஆமா, ஒரு இருண்ட ஆழமான அமைதி. நீங்க இருண்ட அமைதின்னு சொல்றது சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா பிருஹதாரண்யக உபனிஷதம் இத ஆன்மாவின் உச்சநிலைன்னு சொல்லுது. அருமையான கேள்வி. இதுதான் இந்த விஷயத்தோட மையப்புள்ளி. அந்த அமைதி அறிவிலிருந்து வர்ற அமைதி இல்ல, அப்போ அது அறியாமையிலிருந்து வர்ற அமைதி. அறியாமையிலிருந்தா? புரியலையே. அதாவது ஆதிசங்கரர் அவரோட பிரம்மசூத்திர விளக்கத்துல ஒரு அருமையான உதாரணத்தோட விளக்குவார். வானத்துல சூரியன் எப்பவும் பிரகாசமா எரிஞ்சிட்டு தான் இருக்கு. சரி. ஆனா ஒரு கருமேகம் வந்து அதை மறைச்சா நமக்கு வெளிச்சமோ வெப்பமோ முழுசா கிடைக்காது. கிடைக்காதாமா? இங்க சூரியன் தான் பிரம்மம், நம்ம ஆன்மா. அந்த மேகம் தான் அவித்யா, அதாவது அறியாமை. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத கேட்டா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ ஒவ்வொரு ராத்திரியும் நான் பிரம்மன் கிட்ட தான் இருக்கேன், கடவுள் கிட்ட தான் இருக்கேன். ஆமா. ஆனா இந்த அறியாமைங்கிற ஒரு சின்ன மேகம் அதை நான் உணர விடாம தடுக்குதா? இது நம்பவே முடியாத ஒரு விஷயமா இருக்கே. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் வேதாந்தத்தோட பார்வை. நாம ஒவ்வொரு இரவும் நம்ம மூலத்தோட இணையறோம், ஆனா அந்த இணைப்பு அறியாமையால மூடப்பட்டிருக்கு. சூரியன் அங்கதான் இருக்கு, ஆனா மேகம் அதை மறைக்குது. அதேதான், பிரம்மம் அங்கதான் இருக்கு, ஆனா அறியாமை அதை அனுபவிக்க விடாம தடுக்குது. அதனாலதான் அது வெறும் ஓய்வு, விடுதலை இல்ல. வாவ். சரி, இந்த ஆன்மா எப்படி அதோட மூலத்துக்கு திரும்புதுங்கிறத விளக்க ஒரு அழகான கதை மாதிரி ஏதாச்சும் நம்ம ஆதாரங்கள்ல இருக்கா? கண்டிப்பா இருக்கு. பிருஹதாரண்யக உபனிஷத்துல வர்ற ஒரு உவமை இது. சொல்லுங்க. ஒரு பருந்த கற்பனை பண்ணிக்கோங்க. நாள் முழுக்க அது வானத்துல உயர பறக்குது, இரைய தேடுது, மத்த பறவைகள் கிட்ட இருந்து தப்பிக்குது, களைச்சு போகுது. சாயங்காலம் ஆனதும் அதுக்கு ரொம்ப பாதுகாப்பான நிம்மதியான இடம் எது? அதோட கூடுதான். ஆமா, அதோட கூடுதான். நேரா தன் கூட்டுக்கு வந்து தன்னோட சிறகுகளை ஒடுக்கி அமைதியா ஓய்வெடுக்கும். ஹாஹா, கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம ஆன்மாவும். நாள் முழுக்க நம்ம புலன்கள் மூலமா இந்த உலகத்துல அலைஞ்சு திரியுது. வேலை, டென்ஷன், சந்தோஷம், துக்கம்னு 1000 விஷயங்களை அனுபவிக்குது. கரெக்ட். எல்லாம் முடிஞ்சு ராத்திரி எல்லாம் அமைதியாகும்போது நம்ம ஆன்மா பிரம்மன்கிற அந்த பறவை கூட்டுக்கு திரும்பி வந்து ஓய்வு எடுக்குது. இந்த ஓம மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. நாள் முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு கடைசியா வீட்டுக்கு வர்ற மாதிரி. ஆமா. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. அந்த பறவைக்கு அது கூட்டுக்கு திரும்புறது நல்லா தெரியும், ஆனா நமக்கு நம்ம ஆன்மா பிரம்மனோட இணையறதே தெரியறது இல்லையே. ஏன்? கரெக்ட். இதுதான் சுஷுப்தியோட மர்மம். உபநிஷதங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஆன்மா பிரம்மன்ல மூழ்கிடுது, ஆனா அந்த சங்கமத்தை பத்தி அதுக்கு எந்த அறிவும் இல்ல. எந்த அறிவும் இல்லையா? இல்ல. இத இன்னொரு உதாரணத்துல சொல்லணும்னா, நீங்க கும்மிருட்டுல ஒரு ஆழமான ஏரியில குதிக்கிறீங்க. சரி. தண்ணியோட குளிர்ச்சி உங்களுக்கு தெரியும், அதோட ஆழத்தை உணர முடியும். ஆனா அந்த ஏரி எவ்வளோ பெருசு, அதோட வடிவம் என்ன, சுத்தி என்ன இருக்குன்னு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. புரியுது. அனுபவம் இருக்கு, ஆனா அறிதல் இல்ல. மிகச்சரியா சொன்னீங்க. ஆன்மா அந்த இணைவை அனுபவிக்கிறதில்ல, அது வெறுமனே அந்த நிலையில இருக்குது. ஓ,
இதனால தான் நம்ம காலையில எழுந்ததும் எனக்கு என்ன நடந்ததுனே தெரியாது, ஆனா ரொம்ப நல்லா தூங்குனேன்னு சொல்றோம். ஆமா ஆமா, அந்த நல்லா இருந்துச்சுங்கிற மங்கலான உணர்வு மட்டும் இருக்கு. அது அந்த இணைவோட ஒரு ஞாபக எச்சம் தான். அப்போ இந்த அவித்யாங்கிற அறியாமை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா? ராத்திரி கிடைச்ச அந்த அமைதி காலையில எழுந்ததும் மொத்தமா காணாம போயிடுது. மறுபடியும் அதே பழைய கோவம், அதே பழைய கவலை, அதே பழக்க வழக்கங்கள்னு வாழ்க்கை ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் அந்த மறதி தானா? அதுதான் மிக முக்கியமான காரணம். அந்த மறதி தான் நம்மளோட பழைய மனப்பதிவுகளை, அதாவது சம்ஸ்காரங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்குது. சம்ஸ்காரங்கள்? ஆமா, ஆழ்ந்த தூக்கத்துல நான், என்னுடையது, எனக்கு அவமானம், எனக்கு பெருமைங்கிற அகங்காரம் கொஞ்ச நேரத்துக்கு இல்லாம போகுது. அதனாலதான் அங்க அமைதி இருக்கு. கரெக்ட். ஆனா முழிச்சதும் அந்த அகங்காரம் முதல் வேலையா திரும்ப வந்து தன்னோட பழைய கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடுது. நாம ஒவ்வொரு ராத்திரியும் அந்த ஒற்றுமைய அனுபவிக்கிறோம். ஆனா அத தெரிஞ்சுக்காததால பகல் நேரத்துல பிரிவினையிலேயே வாழ்ந்து கஷ்டப்படுறோம். மிக சரியா சொன்னீங்க. ஓகே, இது தெளிவா புரியுது. அப்போ தூக்கத்துல கிடைக்கிற அமைதி ஒரு மயக்க நிலை அமைதி. ஆமா. ஆனா ஞானிகள், ரிஷிகள் எல்லாம் பேசுற ஒரு நிலை இருக்கே, துரியம்னு, அதுக்கும் இந்த சுஷுப்திக்கும் என்னதான் வித்தியாசம்? ரெண்டுத்துலயுமே மனசு அமைதியா தானே இருக்கு. இதுதான் ஆன்மீக பயணத்தோட உச்சபட்ச கேள்வி. ரெண்டு நிலைகளிலும் மனசு முற்றிலும் அமைதியா இருக்கு. புலன்கள் செயலற்றவை, எந்த எண்ணங்களும் இல்லை. அப்போ என்னதான் வித்தியாசம்? ஒரே ஒரு அடிப்படை வேறுபாடுதான். சுஷுப்தியில அறிவு தூங்கிட்டு இருக்கு, துரியத்துல அதே அறிவு முழுசா விழிச்சிட்டு இருக்கு. ஒண்ணுல லைட் ஆஃப் பண்ணிருக்கு, இன்னொன்னுல லைட் ஆன் பண்ணிருக்கு. சரியா சொன்னீங்க. இத விளக்க நம்ம ஆதாரத்துல ஒரு நல்ல உதாரணம் இருந்துச்சே, கடல் சம்பந்தப்பட்டது. ஆமாம், அது ரொம்ப பொருத்தமான உதாரணம். நீங்க கடலோட மேற்பரப்புல இருந்தா அலைகளோட சத்தம், படகுகளோட இரைச்சல், காத்தோட ஓசைன்னு ஒரே ஆரவாரம். இதுதான் நம்மளோட விழிப்பு நிலை. கரெக்ட். இப்போ நீங்க கடலுக்கு அடியில ஆழமா போறீங்கன்னு கற்பனை பண்ணுங்க. போக போக சத்தம் குறையும். ஆழத்துல எந்த சத்தமும் இல்ல, முழுமையான நிசப்தம், அசைவற்ற அமைதி. இதுதான் சுஷுப்தி. சரி. ஆனா நீங்க அந்த ஆழத்துல இருக்கீங்க, ஆனா உங்க கண்ணை இறுக்கமா மூடிட்டு இருக்கீங்க. ஓகே. உங்களை சுற்றி இருக்கிற அந்த பிரம்மாண்டமான கடலையோ, அதோட அழகையோ, அதோட உயிரினங்களையோ உங்களால பார்க்க முடியாது. வெறுமனே அந்த அமைதியை மட்டும் உணர்றீங்க. அப்ப துரியம்னா? துரியம்னா நீங்க அதே ஆழத்துல தான் இருக்கீங்க, ஆனா இப்போ உங்க கண்கள் முழுசா திறந்திருக்கு. ஆஹா. நீங்க ஒரு தனி நபர் இல்ல, நீங்களே அந்த பெருங்கடல்ங்கிற உண்மைய உணர்றீங்க, பாக்குறீங்க, அனுபவிக்கிறீங்க. நானே பிரம்மம்ங்கிற அகம் பிரம்மாஸ்மி அனுபவம் அது. வாவ். சுருக்கமா சொன்னா, சுஷுப்தியில ஆன்மா பிரம்மத்தோட இருக்கு, துரியத்துல ஆன்மா தானே பிரம்மம்னு தெரிஞ்சுக்குது. அதுதான் வித்தியாசம். இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு. சரி, ரொம்ப முக்கியமான நடைமுறைக்கு தேவையான கேள்விக்கு வருவோம். ஒவ்வொரு ராத்திரியும் நாம இந்த அமைதிக்கு ஒரு ட்ரையல் ரன் பாக்குறோம்னா, இந்த அமைதிய, இந்த இணைப்ப எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு, இந்த விழிப்பு நிலைக்கு கொண்டு வர்றது? அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி கொண்டு வர்றது? ஆமா, அதுக்கு நம்ம ஆதாரங்கள்ல ஏதாவது தெளிவான வழிகள் சொல்லப்பட்டிருக்கா? நிச்சயமா. அதுதான் ஆன்மீக பயிற்சியோட நோக்கமே. வேதாந்தமும் யோகாவும் என்ன சொல்லுதுன்னா, ஆழ்ந்த உறக்கம்ங்கிறது துரிய நிலையின் ஒரு விதை வடிவம். ஒரு விதை மாதிரி. ஆமா. அந்த விதைய முளைக்க வச்சு ஒரு நிரந்தர அனுபவமா மாற்றுவதற்கு உங்க ஆதாரங்கள்ல 3 சக்தி வாய்ந்த வழிகளை குறிப்பிடுறாங்க. ஓகே, அத ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதலாவது சாட்சி பாவம் அல்லது சாட்சி மனநிலை. சாட்சி மனநிலை. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா மனசுல 1000 எண்ணம் ஓடும்போது சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பாருங்கன்னு சொல்றது நடைமுறைக்கு சாத்தியமா? இது ஒரு சரியான சந்தேகம். ஆரம்பத்துல இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். சாட்சி பாவம்னா தியானம் மாதிரி கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து பண்றது மட்டும் இல்ல. அப்படியா? நீங்க வேலை செய்யும்போது, மத்தவங்க கிட்ட பேசும்போது கூட உங்க மனசுக்குள்ள என்ன ஓடுது, என்ன உணர்வுகள் வருதுன்னு ஒரு ஓரமா இருந்து கவனிக்கிறது தான் இது. ஒரு ஆற்றங்கரையில உட்கார்ந்து ஆத்தோட ஓட்டத்தை வேடிக்கை பாக்குற மாதிரி. அதேதான். நீங்க ஆத்துல குதிக்கல, அதுல அடிச்சிட்டு போகல, சும்மா பாக்குறீங்க. அப்படி பாக்குறதால என்ன நடக்கும்? அப்படி பார்க்க பார்க்க உங்களுக்கும் உங்க எண்ணங்களுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி உருவாகும். இடைவெளியா? ஆமா. நான் கோபமா இருக்கேன்னு சொல்றதுக்கு பதிலா, எனக்குள் கோபம் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த இடைவெளிதான் அமைதி. ஓஹோ. போக போக இந்த இடைவெளி அதிகமாகி எண்ணங்களின் ஓட்டம் நின்று போகும். அது ஆழ்ந்த உறக்கம் போன்ற ஒரு அமைதி. ஆனா இப்போ ஒரு வித்தியாசம். நீங்க தூங்கல, முழுமையான விழிப்புணர்வோட இருக்கீங்க. அருமை. இரண்டாவது முறை தியானம்.
இது எல்லாருக்கும் பரவலா தெரிஞ்ச ஒரு விஷயம். இது எப்படி நேரடியா உதவுது? தியானம்னு சொன்ன உடனே பல பேர் கண்ணை மூடிட்டு 1 மணி நேரம் அசையாம உட்காரணும்னு பயப்படுவாங்க. ஆமா, அதுதான் பொதுவான எண்ணம். அப்படியெல்லாம் இல்ல. ஆழ்ந்த உறக்கத்தை விழிப்புணர்வா மாற்றுவதற்கான நேரடி பயிற்சி இது. ஒவ்வொரு நாளும் ஒரு 15 நிமிஷம். வெறும் 15 நிமிஷமா? ஆமா, அமைதியான இடத்துல உட்கார்ந்து உடம்ப தளர்த்திட்டு உங்க மூச்சு காத்த மட்டும் கவனிக்க ஆரம்பிச்சா போதும். மூச்சு உள்ள போறது, வெளியே வர்றது. ஆரம்பத்துல மனசு அலைப்பாயும், 1000 எண்ணங்கள் வரட்டும். அதை தடுக்க கூடாதா? தடுக்காம மறுபடியும் கவனத்தை மூச்சுக்கு கொண்டு வரணும். இதனால அந்த ஆழ்ந்த உறக்க நிலை எப்படி வரும்? இத தொடர்ந்து செய்ய எண்ணங்களோட அடுக்குகள் ஒவ்வொன்னா உதிரத் தொடங்கும். ஒரு கட்டத்துல எண்ணமே இல்லாத ஒரு புள்ளி வரும். மனசு முற்றிலும் காலியாகி அமைதியாயிடும். அந்த தருணம் சுஷுப்திய போன்றது. ஆனா நீங்க விழிப்போட இருப்பீங்க. நான் இருக்கிறேங்கிற உணர்வு மட்டும் இருக்கும். ரொம்ப தெளிவா இருக்கு. 3வது, பக்தி. இது எப்படி இந்த அமைதிக்கு உதவுது? பக்தி ஒரு அழகான உணர்வுபூர்வமான பாலம். சுஷுப்தியோட அமைதி சிலருக்கு கொஞ்சம் வறட்சியா வெறுமையா தெரியலாம். ஆமா. பக்தி அந்த அமைதிய பேரன்பால நிரப்புது. நீங்க ராமர், கிருஷ்ணர், சிவன், அன்னைன்னு உங்களுக்கு பிடிச்ச இறைவனோட நாமத்தை ஒவ்வொரு முறை நினைவு கூறும்போதும் மனசு ஒருமுகப்படுமா? ஆமா, மனசுல இருக்கிற மத்த 1000 எண்ணங்களும் காணாம போயிடும். மனசு ஒரே ஒரு விஷயத்துல, அதாவது இறைவன் மேல லயிக்கும். அப்போ நாங்கிற எண்ணம் மறைஞ்சிடுமா? ஆமா, மனசு இறைவனோட இணையும் போது நான் என்னுடையதுங்கிற அகங்காரம் தானாவே கரைஞ்சிடும். அங்க அன்பு மட்டும்தான் இருக்கும். அந்த அன்புல கிடைக்கிற அமைதி ஒரு பேரானந்தம். கரெக்ட். அது கடவுளோட மடியில இருக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்புணர்வோ கொடுக்கும். இப்போ இந்த அமைதி வெறுமையானது இல்ல, அது இறைவனால நிரப்பப்பட்டதுன்னு ஆன்மாவுக்கு தெரியும். அப்போ நாம இதுவரைக்கும் பேசினது சுருக்கமா பார்த்தா, ஆழ்ந்த உறக்கம்ங்கிறது அறியாமையால மூடப்பட்ட ஒரு நிலை. நாம ஒவ்வொரு ராத்திரியும் நம்ம வீட்டுக்கு திரும்பி போறோம். ஆனா காலையில எழுந்ததும் அந்த வீட்டு முகவரிய மறந்துடுறோம். மிகச்சரியான ஓமை. ஆனா இந்த நிலையில தான் விடுதலைக்கான திறவுகோலும் அடங்கி இருக்குன்னு தெளிவா புரியுது. மிகச்சரியா சொன்னீங்க. நாம தேடுற அந்த பேரமைதி எங்கேயும் வெகு தொலைவுல சொர்க்கத்துல இல்ல. அது நமக்குள்ளேயே தான் இருக்கு. ஆமா, அது ஒவ்வொரு இரவும் நமக்குள்ளேயே நமக்காகவே காத்திருக்கு. அந்த மயக்கமான அறியாமையால் நிறைந்த அமைதியை உணர்வுபூர்வமான விழித்திருக்கும் உண்மையாக மாற்றுவதுதான் ஆன்மீக பயிற்சியோட முழுமையான நோக்கம். கடவுபனிஷத்துல ஒரு வரி வரும். அதோட அர்த்தம் என்னன்னா, இப்போ ஒருத்தரோட இதயத்தில் இருக்கிற எல்லா ஆசைகளும் பற்றுதல்களும் உதிர்ந்து போகுதோ அப்பவே அவன் இந்த வாழ்க்கையிலே பிரம்மத்தை உணர்றான்னு சொல்லுதுன்னு. இந்த ஆதாரங்களோட இறுதிச் செய்தி ரொம்ப வலிமையா நம்பிக்கையா இருக்கு. ஆமா, நாம தேடி அலைகிற அந்த இறுதி அமைதி நாமேதாங்கிறத உறக்கம் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு டெமோ மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கு. இத விழித்திருக்கும் போதே உணர்வதுதான் உண்மையான விடுதலை. ஆமா, இறுதியா இது உங்களுக்காக ஒரு முக்கியமான சிந்தனையை எழுப்புது. நாம கேட்க வேண்டிய உண்மையான கேள்வி, நாம் எப்போது கடவுளை சந்திப்போம் என்பது அல்ல. அப்போ என்ன கேள்வி? மாறாக, நாம் எப்போது அமைதியாக இருப்போம் என்பதே. ஆஹா! ஏனெனில் நீங்க எப்போ உண்மையிலே அமைதியா இருக்கீங்களோ அப்போ கடவுள் ஏற்கனவே அங்கேதான் இருக்கிறார் என்பது உங்களுக்கு வெளிப்படும். ஒவ்வொரு இரவின் உறக்கமும் நாம் அந்த உண்மையிலிருந்து ஒருபோதும் பிரிக்கப்படவில்லை என்பதற்கான ஒரு அன்பு நிறைந்த ஞாபகமூட்டல்தான்.